நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்படி யாராவது உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல அத நான் அந்த மீனிங்ல சொல்லவே இல்ல அப்படின்னு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? இந்த மாதிரி ரொம்பவே எமோஷனல் இம்பாக்ட் உள்ள டிஸ்கஷன் மட்டும் இல்லாம சாதாரண விஷயங்கள் பத்தி பேசும்போதே நாம இப்படி பண்றோமா? மூவி பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட வந்து அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல, ஸ்டோரி ரொம்ப வீக்கா இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க கருத்தை சொல்லும் போது நாம உடனே இல்லையே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஸ்டோரிலாம் ஒன்னும் வீக் இல்ல, உனக்கு புரியலன்னு சொல்லு அப்படின்னு ஒரு கட்டத்துல நாம மூவிய பத்தி பேசுறத தாண்டி நம்மளோட ஈகோவை காப்பாத்திக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்றோம். இதுக்கு பின்னாடி உள்ள சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன தெரியுமா? யாராவது நம்ம மேல ஒரு குற்றமோ இல்ல முரண்பாடான கருத்தோ ஷேர் பண்ணும்போது உடனே நம்மளோட மூளை அதை அட்டாக்கா பாக்குமா. அப்போ புரிஞ்சுக்க முயற்சி செய்யாம நாம தான் சரின்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடுமா. அது நான் சொல்லவே இல்ல, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அது என் ஃபால்ட் இல்ல, இப்படி இடைவிடாம நாம தற்காத்து கொள்ளுவோமா? யோசிச்சு பாருங்களேன், நாம என்ன பண்றோம்னு. லாஸ்ட் வீக் என்னோட மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணல, எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படி யாராவது சொல்லும் போது பிஸியா இருந்தேன், இது கூடவா நீ புரிஞ்சுக்க மாட்ட அப்படின்னு சொல்றமா? ஓ சாரி, அப்படியா யோசிச்ச, நான் பிஸியா இருப்பேன்னு உனக்கு தெரியும்னு நினைச்சேன் அப்படி சொல்றமா? ரெண்டு ரெஸ்பான்ஸ்மே ஒரே விஷயத்தை தான் கன்வே பண்ணுது. ஆனா ஒன்னு உரையாடல கடினப்படுத்துது, இன்னொன்னு புரிதலை எளிதாக்குது. மனிதர்கள் எப்போதும் அவங்களோட எல்லா கருத்துக்கும் நீங்க உடன்படணும்னு அவங்க எதிர்பார்க்கறது இல்ல. அவங்க எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயத்தை தான், புரிந்து கொள்ளப்படுகிற உணர்வு மட்டும்தான். யாராவது உங்ககிட்ட சரி விடுங்க அப்படின்னு உங்க ஆர்குமெண்ட்டுக்கு சொல்றாங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. உங்களை புரிய வைக்க ட்ரை பண்றத அவங்க நிறுத்திட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். இங்க சண்டை போடல, கத்தல, இந்த மாதிரி ஒரு சின்ன கம்யூனிகேஷன் ஹாபிட் போதும் உங்களோட கனெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து கரைந்து போக செய்யறதுக்கு. ஒரு விவாதத்தில் வெற்றி பெறுவது உறவை இழக்க செய்தால் நீங்கள் உண்மையில் வெற்றி பெற்றவர்களா? உங்களுக்கு முக்கியம் எது? உணர்ந்து பேசுங்க, உணர்வு பூர்வமா பேசுங்க. ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். கார்பே டியம்.